போயின்னு இருக்கும்போது ராத்திரி 1 மணி பஸ் பிரேக் டவுன் ஆயிடுது. அந்த லேடிக்கு மாத்திரம் கேப் கிடைச்சது. ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கலாமான்னு அவளுக்கு என்ன தோணித்துன்னு தெரியல. ஓகே வாங்கன்னு சொல்லிட்டா. அது உட்காந்து ஏதோ ஒன்று பேசும்போது ஓம் சாய்ராம்னு ஏதோ சொல்லியிருக்காரு இவர். சொன்னோன்னே நீங்கள் சாய் டிவோட்டியான்னு கேட்டோன்னே அவளும் நானும் சாய் டிவோட்டின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாயிடுது. 2 பேரும் நம்பர் மாத்திரம் ஷேர் பண்ணிட்டா. போனோடனே ஷேரிங் அமௌண்ட்டை வந்து என்ன தான் அனுப்ப சொன்னார் அவர் அங்கே போயிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு. நான் தான் அவளோட நம்பர் சேவ் பண்ணி அடித்தோம். ஸோ அவள் நம்ம நம்பரை சேவ் பண்ணிட்டு இருக்காளான்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக இதுதான் நடந்த விஷயம். இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது. ஏன்னா அவர் அதை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக சொல்லியிருப்பார். எனக்கு அது கேள்வி ஞானம் தானே, அதனால நான் அப்படியே சொல்லிட்டேன். இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய அற்புதம் தான் அந்த டைமில். ஸோ நாங்கள் சொன்னோம் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆக அந்த லேடிக்கு நம்மளை ஞாபகம் இல்லைன்னா கண்டிப்பாக கண்ணா பின்னான்னு திட்டிடுவா. இவர் என்ன பண்ணார், நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அவள் அதுக்கு ரிப்ளை பண்ணான்னா ஓகே நம்ம சொல்லலாம், இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சாய்ராம் சொல்லிட்டு அனுப்பினார். உடனே அவ திருப்பி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினது எங்களுக்கு உடனே அதிர்ச்சியை கொடுத்தது. என்னன்னா 2 நாள் முன்னாடி தான் அந்த இன்சிடெண்ட்டை நான் ரிவீல் பண்ணினேன். நினச்சி பார்த்தேன், உங்களை நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே என்னை காண்டாக்ட் பண்ணுறேன்னு. பெரிய அதிசயமாக இருந்தது. அட இது என்னடா இது இப்படி ஒரு போர்வையாக போயின்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் யாகம் வச்சுருக்கோம், பாபாட்டேருந்து வந்து உத்தரவு வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோன்னே ப்ளீஸ் என்னோட நேம் ஆட் பண்ணிங்கோ, என்னை பாபா கூப்பிடுறதா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வாய்ஸ் நோட்லேயே சொல்லிட்டு இம்மீடியட்டாக அனுப்பி கொடுத்துட்டா. ஆனால் இதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு சந்தேகம் வந்தது, பாபா என்கிட்ட எதுக்காக அவளை கூப்பிட சொல்லி சொன்னார். ஏன்னா என்கிட்ட தான் பேச சொன்னார், நான் பேசலை, நான் ஹஸ்பண்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அந்த மெசேஜை. சரி எதுக்கும் பாபா சொன்னதை நம்ம ஒழுங்காக செஞ்சுடுவோன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணுறேன். இருந்தாலும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி கூட, பாபா எதுக்காக அவளை கால் பண்ண சொன்னார். அவ்வளோ ஸ்டாஞ்ச் டிவோட்டினா, கொஞ்சூண்டு பொறாம அப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நிஜமாவே கொஞ்சூண்டு பொறாம கூப்பிட வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அங்கே மேட்டர். பாபா குட்டி என்னோடதுன்னு எல்லாருக்கும் இருக்கும்ல, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். உடனே நான் அவகிட்ட சொன்னேன் ஒரே ஒரு விஷயம், சாயி பாபா எதுக்காக உங்களை பர்சனலாக என்கிட்ட கூப்பிட சொன்னார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ என்னை கூப்பிட சொன்னார்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மெல்ட் ஆயிட்டாவா. நான் அதை சொன்னேன், இந்த மாதிரி எந்திருந்த உடனே இந்த மாதிரி தான் எனக்கு அவர்கிட்டேருந்து ஒரு கட்டளை வந்ததுன்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப பூரிச்சு போயிட்டாவா. சொன்னா நேற்றுக்கு ராத்திரி ரொம்ப அழுதுருக்கா பாபாட்ட. எப்படி சொன்னா தெரியுமா, அது எனக்கு யாருமே இல்லை, நான் பண்ற தொழில எல்லாரும் என்னை ஏமாத்துறாளோன்னு நினைக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் ஆறுதல், உன் மடியை காமி, நான் உன் மடியில் படுத்துக்கிறேன். அது வந்து எப்படி ஒரு குழந்தை போய் அவர்கிட்ட அண்டி போய் கட்டி பிடிச்சிருந்த ஒரு அம்மாட்ட சொல்கிற மாதிரி அவள் சொல்லியிருக்கா பாபா கிட்ட.